வணக்கம் மக்களே. லட்சக்கணக்கான அரசு வேலை தேடும் மக்களுக்கான ஒரே பெரிய காத்திருப்புக்கு ஒரு பெரிய பதில் கிடச்சிருக்குன்னு தான் சொல்லணும். அது என்னன்னு கேட்குறீங்களா? இந்தியன் ரயில்வேஸ் வெளியிட்ட ஆர்ஆர்பி எக்ஸாமுடைய முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. ஆல்ரெடி மேரத்தானில் ஒன்று ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு ஃபினிஷ் லைன் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு தான் இதை சொல்லணும். வாங்க இப்போ அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாமுக்காக ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இந்த எக்ஸாமுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல் டீட்டெயிலும் இப்போ பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் படி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இருந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது நமக்கு. இப்போது நிறைய பேர் ஆல்ரெடி படிச்சுட்டு இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுட் இருந்திருக்கும், எப்போ எக்ஸாம்ஸ் வரும். எல்லாரும் எதிர்பார்த்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸாமுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. மார்க் டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்துருந்துருப்பீங்க. டெஸ்டஸ் நிறைய எழுதி பார்த்துருப்பீங்க. இப்போ அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே பதில் வந்துருச்சு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பியோடைய அஃபீஷியல் எக்ஸாம் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு அஃபிஷியலாக இப்போ எக்ஸாம் டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16 மார்ச் 27 வரையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இது பியூராக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. அதனால் உங்களுடைய காலண்டரில் வந்து மார்ச் 16 வந்து குறித்து வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. டென்டேட்டிவ் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மார்ச் 16 to 27 நடக்குது. இப்போ வாங்க இந்த எக்ஸாமுடைய ப்ரீ எக்ஸாம் டைம்லைன் என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 16 மார்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 10 days பிஃபோர் தான் எக்ஸாம் சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. சிட்டி அண்ட் டேட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமில் ஒரு முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. இது இப்போ நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக இது வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ஆதார் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான் இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும். இது எதுக்காகனா அந்த ஆள் மாறாட்டம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஆதார் வெரிஃபிகேஷன் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து இப்போ கம்பல்சரி பண்ணிட்டாங்க எல்லா இதுலேயுமே. அதனால் உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நல்ல அப்டேட்டில் வச்சுக்கோங்க. பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷன் வந்து அங்கே பண்ணுவாங்க. அது என்ன ப்ரொசீஜரில் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது அதில் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா பயோமெட்ரிக் ஏதாவது நீங்கள் லாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் டேட்டுக்கு அங்கே கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பயோமெட்ரிக் வந்து அன்லாக் பண்ணிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா லாக்கில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த எக்ஸாம் டேட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம படித்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம ப்ரெஷராக இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்ஆர்பி தரப்புலேருந்து அஃபிஷியல் வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க. எதுக்காகனா அதை நீங்கள் சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த அஃபிஷியல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட எந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஒன்லி ஆர்ஆர்பி வெப்சைட்டில் மட்டும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த ரூமர்ஸையும் சோசியல் மீடியா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே அதிகமாக நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அதில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் இது பியூராக வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்டில் எடுக்கக்கூடிய இது தான். எக்ஸாம் டேட் நெருங்குது. அதனால் உங்களுடைய செக்லிஸ்ட் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பியூராக மெரிட் பேஸ்டு எக்ஸாம் தான். ஸோ வந்து அன்அஃபிஷியலாக வரக்கூடியது எதுவுமே நீங்கள் வந்து நம்ப வேண்டாம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா பண்ணுங்கள். இட்ஸ் ஓன்லி மெரிட். யுவர் ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நல்லா படிங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள்.